எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏய் வைஷு மாடி போலாம். எப்ப பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துட்டு எப்ப இந்த ஆபீஸ்க்கு வந்தியோ அப்ப இருந்து சிஸ்டமே கெடின்னு உட்காந்துட்டு இருக்க. நமக்கு ட்ரைனிங் பீரியட் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்பவே உனக்கு ஒர்க் அசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு சின்சியரா இருந்தா எப்படி? ஏய், நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வந்த ஒர்க் தெரியுமா? இதை கற்றுக்கிட்டு இதில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா? நீ என்னன்னா அடி போடி, எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கு, இன்னும் நிறைய கற்றுக்கணும், சீக்கிரமாக கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கணும்ல. எனக்கு அதுதான் ஆசை. அதனால தான். அதுக்கேம்மா இவ்வளோ ட்ரை பண்ணுறேன்? அதான் உன் ஆள் இருக்காரே, அவர்கிட்ட சொன்னால் அவரே ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஏய் தீபா, என்னடி பேசுகிற? யாரை சொல்லிட்டு இருக்கேன்? வைஷு, நீ வேணா எங்ககிட்ட எதுவும் சொல்லாம மறைக்கலாம். ஆனா கொஞ்ச நாளா நான் உன்னை நோட் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். கவின் சார சைட் அடிக்கிறதானே நீ? உண்மை சொல்லு. ஏய் லூஸ் மாதிரி பேசாத. அவரை போய் நான் சைட் அடிக்கிறேன்லாம் பேசிட்டு இருக்கேன். வைஷு, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? எத்தனை பசங்க உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தனை கூட ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. இப்போ எங்க வைஷுவே ஒருத்தரை பார்க்குறாங்கிறப்போ அதுக்கான மீனிங் கூடவா எங்களுக்கு தெரியாது? அது மட்டும் இல்லை, உங்க அக்காவோட ஃபேமிலி தான் அவரும். அப்படி இருக்கப்ப உனக்கு உரிமை இருக்குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இருந்தாலும் உண்மையா சொல்கிறேன் தீபா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கணும்லடி. எனக்கு மட்டும் பிடிச்ச என்ன யூஸ் சொல்லு? பேசுறதெல்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு, அதெல்லாம் நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எனக்கு இருக்க ஃபீலிங் அவருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. ஏய் கவின் சாரை கண்ணை பார்த்தாலே தெரியுது, அவர் உன்னை பார்க்குறப்ப அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. நீ அவர்கிட்டே பேசி பாருடி, அதான் ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே வாய் திறந்து சொல்ல மாட்டேன்றீங்க. கொஞ்ச நேரம் மனசை விட்டு பேசுனீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். அதை விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் போனால் நீ ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அப்புறம் எப்படி? ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குடி. எனக்கு கன்ஃபார்மாக அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா நானே போய் பேசுவேன். இருந்தாலும் எனக்கு அதிலே கொஞ்சம் டவுட் இருக்கு. ஒருவேளை நம்ம அண்ணியோட தங்கச்சிங்கிறனால கூட அவர் என்கிட்ட ஜாலியாக பேசலாம்ல. நான் கூட ஒருவேளை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அது எதுவும் தெரியாமல் நான் பாட்டுக்கு போய் ஏதாச்சும் பண்ணேன்னா அவர் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் யோசிச்சுட்டே இருக்கேன். அக்கா என்ன சொல்லுவானோ எனக்கு தெரியல, அதுவும் ஒரு யோசனையாகவே இருக்குது. அக்காவை பற்றிலாம் நீ கவலையே படாத. அக்கா இதுவரையும் எப்பவும் உன் ஆசைக்கு குறுக்க நின்னதே இல்லைல்ல. அப்புறம் என்ன, இந்த விஷயத்துலையும் நீ சொன்னீன்னா சந்தோஷம்தான் படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அக்கா ஃபேமிலியில் யாரும் கோவம்லாம் படமாட்டாங்க, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கவின்க்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவரும் உன்னை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி யோசிக்கவும் தோணுதில்ல. ஏன்னா நம்ம அண்ணியோட தங்கச்சின்னு கூட ஒரு வேளை ஃப்ரீயாக பேசுகிறாரோ என்னமோ. எதுக்கும் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். டைம் பார்த்து நானே அவர்கிட்ட பேசுகிறேன். இப்போ எடுத்துருக்க பற்றியா முடிவு? அது தாண்டி கரெக்டு. சரி சரி, இப்போ நீ எந்திரிச்சு வர போறியா இல்லையா? அப்பா சரி, இரு சிஸ்டம் லாக் பண்ணிட்டு வரேன், போகலாம். ஓ காட், இதுதான் ஆஃபீஸ்னு சொன்னாங்க. பட் நோபடி இஸ் ஹியர். அந்த பர்சன் பேர் ஏதோ சொன்னாங்களே, ஐ திங்க் யா கவன். ஓகே, கேட்டு பார்த்துட்டு நாமளே போகலாம். Hello, are you Nancy? யா, ஐ திங்க் யூ ஆர் கவன், ரைட்? Yes. ஹலோ மிஸ்டர் கவன். என்னடி யாரும் நியூ ஜாயினியா? கவன் சார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. தெரியலையே, எனக்கும் தெரிஞ்சு நியூ ஜாயினிங் தான் நினைக்கிறேன். என்னடி நடக்குது? எல்லாரும் இருக்காங்க, அந்த பொண்ணு போய் டக்குனு கட்டி பிடிச்சிருச்சு. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. வாட் கவின், நான் ஒரு கேஷுவல் ஹக் தானே கொடுத்தேன், அதுக்கு ஏன் இவ்வளோ கூச்சப்படுறீங்க? Sorry Nancy, this is not US, okay? This is India. இங்க ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸோட பழகுறது தான் நல்லது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சாரி, இதுக்கப்புறம் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க. டேய், நான் ஒரு பொண்ணுடா, நானே உன்னை வந்து கட்டி பிடிக்கிறேன். ஆனாலும் பரவாயில்லையே, ஜென்டில்மேனாக தான் இருப்ப போல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி. ஐ லைக் யூ. ஹலோ. எஸ் கவன். ஓகே, உங்க கேபின் கூட்டிட்டு போறேன், வாங்க. அதெல்லாம் ஓகே. இங்கே ஒரு 6 months ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தான் என்னோட ட்ரெயினர்னு சொன்னாங்க. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு யூ நோ ரைட்?
யா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்காக ஒரு ஷார்ட் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு வந்திருக்கீங்க. ஆமாம் ரைட்? எஸ் யூ ஆர் ரைட் கவன். ஆக்சுவலி எனக்கு தெரியும் நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எதையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்கண்ணா. பிகாஸ் கம்பெனி சீக்ரெட் இஸ் சீக்ரெட். ஐ நோ. என்ன தான் என்னோடய ஃபாதர் இந்த கம்பெனியில் ஹையர் ஆஃபீஸராகவே இருந்தாலும் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் டேடி ரெக்கமெண்ட் பண்ணி தான் உங்ககிட்ட ட்ரைனிங் அனுப்புனாரு. ஸோ அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கைன்னு ஐ நோ. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணுமே. வாட் ஃபேவர் ஐ நீட் டு டூ ஃபார் யூ? சிம்பிள் தான் கவன். எனக்கு இந்த கம்பெனிஸை பற்றி சில டீட்டெயில்ஸ் கிளியராக வேணும். அது நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ யூ ஹாவ் டு டூ தட் ஃபார் மீ. நான்சி, நீங்கள் வேணா ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணாக இருக்கலாம். ஏன் உங்கள் அப்பாவே இந்த கம்பெனியோட ஹையர் ஆஃபீஸர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கலாமே. எங்கள் கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் அப்பா கிட்ட இருந்து உங்களால் டீட்டெயில்ஸ் வாங்க முடியலன்னு என்கிட்ட வாங்கலாம்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக என் மூலமாக ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கூட உங்களால் வாங்க முடியாது. ஓகே? சூப்பர் கவின். நிஜமா எங்கள் அப்பா சொன்னதை விடையே இந்த கம்பெனிக்கு ரொம்ப சின்சியராக இருப்பீங்க போல். நான் சும்மா தாங்க கேட்டேன். ஜஸ்ட் உங்களோட லாயல்ட்டி என்னன்னு செக் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதனால தான் கேட்டேன். யூ ஆர் கிரேட் சாய்ஸ் ஒன்லி. ஐ நோ. ஓகே, என்னோட கேபின் காமிச்சிங்கன்னா? யா ஷியோர், வாங்க. சரிடி, வா போலாம். அவங்க தான் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. யாராச்சும் ஹையர் ஆஃபீஸரா இருப்பாங்களோ என்னமோ தெரியல. சரி வா போலாம், பசிக்குது. அதெல்லாம் முடியாது. நீ வேணா போய் சாப்பிட. எனக்கு கவின் கிட்ட பேசணும். நான் போய் பேசிட்டு வரேன். என்னடி சொன்ன? சிவ ஒருத்தி நகருடி. அவர்கிட்ட நான் கண்டிப்பா பேசாம என்னால சாப்பிட முடியாது. நகரு. பார்த்துக்கிறேன்டி உன்னை. இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு அவர் மேலே லவ் எல்லாம் இல்லை நான் சொன்னேன். இப்போ என்னன்னா யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுனாங்கன்னு உடனே குடுகுடுன்னு ஓடுற. இதுக்கு பேரு தான் மேடம் லவ். சரி பார்க்கலாம், போயிட்டு வா. கவின். ஓய், என்ன மேடம் குடுகுடுன்னு ஓடி வந்திருப்ப போல. இவ்வளோ மூச்சு வாங்குது என்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரியா கேள்வி கேட்குறீங்க உங்களா? வைஷு, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன? கவின், இப்போ யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல, யார் அவங்க? யாரம்மா கேக்குற? அதான் பார்த்தனே, ஒரு பொண்ணு வந்து உங்களை கட்டி பிடிச்சதுல அந்த பொண்ணு தான். யாருன்னு கேட்டேன். யார் அவ? ஏய், என்ன வைஷு இப்படிலாம் பேசுற? கட்டி பிடிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லாத. அந்த பொண்ணு வந்திருக்கிறது யூஎஸ்ல இருந்து. ஸோ அங்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லணும்னா இதெல்லாம் நார்மல். அந்த மாதிரி ஹாய் சொல்றதுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு ஹக் பண்ணுச்சு. நீ தப்பால எதுவும் நினைக்காத. மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, யூஎஸ்ல இருந்து வராங்கன்னா ஏன் வாயால ஹாய் சொல்ல முடியாதோ? ஹேண்ட் ஷேக் பண்ண முடியாதோ? ஹக் பண்ணி தான் ஹாய் சொல்லணுமா என்ன? என்ன வைஷு, இங்க பாரு, நானே அதை சீரியஸா எடுத்துக்கல. உனக்கு என்ன பிரச்சனை? அதானே, நீங்க எப்படி சீரியஸா எடுத்துப்பீங்க? எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. வைஷு, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? அவர் சொல்றது கரெக்ட் தானே. உனக்கு எதுக்கு கோவம் வருது? வைஷு, அந்த பொண்ணை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அவங்க நம்ம ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணு. அவங்களுக்கு தனியாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்காமா. அதனால் நம்மக்கிட்ட ட்ரைனிங் வாங்கிக்கணும்னு அனுப்பி வச்சுருக்காங்க. நான் தான் ட்ரைனிங் பண்ண போகிறேன். அதுவும் 6 months ட்ரைனிங் என்ன தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 6 monthsக்கு அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டாங்க. ஓகே. இன்னும் எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன்? என் மூஞ்சி அப்படிதான். என்னாச்சு இவளுக்கு சடனா? திடீர்னு வந்தா படபடன்னு கோவப்படுறா. என்ன இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆமா, எத்தனை நாள் ட்ரைனிங்னு சொன்னீங்க? 6 months. ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஹக் பண்ணுற மாதிரி இதுக்கப்புறம்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட ஹக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருங்க. சரியா? ஆஃபீஸ்லலாம் யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யூஎஸில் வேணால் ஹக் பண்ணுறது நார்மலாக இருக்கலாம். பட் இந்தியாவில் அதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரியும் தானே, என்ன தான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் சில விஷயத்தில் நாம் கரெக்டாக தான் இருக்கணும். அதனால் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. ஓகே? அப்படியா? எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே. உங்களா? அது எப்படி உங்களுக்கு தப்பா தெரியும்? இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களை எங்கேயாச்சும் ஹக் பண்றதை நான் பார்த்தேன், அப்புறம் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
ஆமா, இப்போ நீ எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? எனக்கு புரியவே இல்ல. அதெல்லாம் புரியாமையே இருக்கட்டும். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போதும், புரியுதா? ஓகே, பார்க்கலாம். ஏதாச்சும் பண்ணுங்க. அப்புறம் நான் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பே வேற மாதிரி இருக்கும். மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவேன், பார்த்துக்கோங்க. ஹம், சரி வைஷு, போதும். இவ்ளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் நார்மலா இரு. சாரி. இவ்ளோ நேரம் திட்டிட்டு இருந்த, இப்ப எதுக்கு சாரி கேக்குறேன்? ம் அது அவ டக்குன்னு அப்படி பண்ண உடனே எனக்கு ஏன்னு தெரியல, கோவம் வந்துடுச்சு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஓடி வந்துட்டேன். பட் இருந்தாலும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இதெல்லாம் நான் பேசக்கூடாதுல்ல. அதான் சாரி. ரொம்ப திட்டியிருந்தா ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைஷு. நீ என்கிட்ட உரிமையா தானே கேட்ட. எனக்கு எதுவும் தப்பா தெரியல. நீ என் மேல காட்டுற அக்கறை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். சரி, அங்கே தீபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்களை இப்படி பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். அவள் வேற கேன்டீன் போகணுன்னு சொன்னான். சரி, நான் போயிட்டு வரேன். பூவாத குயிலாடாத மயில் நாடாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. ஆதா வாங்க மாப்பிள்ள, மாமா நித்யா. 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இப்படியே சேர்ந்து நில்லுங்க, நான் ஆரத்தி எடுத்துடுறேன். 2 பேரும் உள்ள வாங்கப்பா. வரேன் ஆண்டி. தம்பி சொல்லுங்கப்பா, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே ஆண்டி. என்னப்பா நீங்கள் முதல் முறை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அது இந்த வீட்டு மாப்பிள்ளையா வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதுபடி நாங்கள் செஞ்சு கொடுப்போம்ப்பா. எங்களுக்கு எதுவும் தெரியாது பார்த்தீங்களா, அதனால தான் உங்ககிட்டே கேட்குறோம். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆண்டி, நான் எதுவும் இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் இல்லை. நான் எல்லாமே சாப்பிடுவேன். அதனால உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ நீங்க கொடுங்க. நித்யா. ஆ சொல்லுங்க. ஆமா, நீ ஏன் நின்னுட்டே இருக்க? நீயும் உட்காரலாம்ல. என்னது? ஹேய், உனக்கு என்ன ஆச்சு? நான் மட்டும் உட்காந்துருக்கேன், நீயும் கம்பெனி கொடுக்க உட்காரலாம்ல. இப்படி எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க. அஸ்வினை கூப்பிட்டா அஸ்வினும் உட்கார மாட்டேன்றாரு. நீ தானே என்னோட வைஃப், உட்காரு. இல்லைங்க, பரவாயில்ல. நான் எப்படி உட்காந்துட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க. நான் வேணா கீழே உட்காந்துக்கிறேன். என்னது, கீழே உட்கார போறியா? நித்யா, இது உன்னோட வீடு தானே? மாமியார் வீட்ல கூட தைரியமா இருக்க போல. உன்னோட வீடு தானே, இங்க என்ன இப்படி ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. என்ன நித்யா, பார்த்துட்டே இருக்கேன். அதான் சார் இவ்வளோ தூரம் சொல்றாருல்ல, சொல்ற பேச்சு கேளு. அவர் சொன்னா நீ கேட்கணும், புரியுதா? உட்காரு. அண்ணா, இது என்ன புதுசா? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேங்க. இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன் உன்ன. உட்காரு. இங்க அவ்வளவுதான். இப்படி உட்காரத்துக்கு ரொம்ப நேரம் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். ஆண்டி, இப்ப கொண்டு வாங்க. சரிங்கப்பா. ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம்டி? இத்தனை நாளா என் முன்னாடி சரிக்க சமமா நின்னு கூட பேச மாட்டேன். இன்னைக்கு என்னன்னா அவன் உட்கார சொன்ன உடனே உட்காந்துட்டேன். உன்னை வர வர கொஞ்சம் கூட என் மேல பயமே இல்லாத போயிடுச்சுல்ல. நேத்து தானே அவன் தாலி கட்டியிருக்கான். கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போன 2 நாள்ல என்ன நான் போட்ட சட்டத்தை மறந்துட்டேன். என் முன்னாடி எவ்வளோ தைரியம் இருந்தா உட்காந்துருப்ப. இருடி, தனியா மாட்டாமையா போயிடுவ. உன்னை ஏற்கனவே எனக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கு. உன்கிட்ட இன்னைக்கு பேசாம இருக்க விடுறதில்ல. ஏங்க, என்ன பண்றீங்க? நான் எந்திரிச்சு நிக்கிறேங்க. எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்டாட்டி நின்றுட்டு இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. நான் மட்டும் தனியா உட்காந்துருக்கேன்ல, என் பொண்டாட்டியும் கூட உட்காந்தாதான் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்குற, புரியுதா? புரியுது. ஆனா இப்போ எந்திரிச்சு நின்னுக்கிறேனே. இப்பதானே மேடம் புரியுதுன்னு சொன்னீங்க. நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு. அப்போ என் பொண்டாட்டி என் பக்கத்துலயே உட்காரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால இப்படியே உட்காந்துரு, சரியா? முதல்ல அந்த வாயை கொஞ்சம் நல்லா வைக்கிறியா? ஷாக் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலா மூஞ்சி வை பார்க்கலாம். அது இப்பதான் அழகா இருக்க பொண்டாட்டி. ஓகே, இப்படியே இருக்கணும், புரியுதா? அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில். சூப்பர் ஆண்டி, நீங்க போடுற காஃபி செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியாப்பா தம்பி, ரொம்ப நன்றிப்பா.
ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஆண்டி, உங்க கைப்பக்குவம் அப்படியே உங்க பொண்ணுகிட்டயும் இருக்கு. சூப்பரா சமைக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. கேரட் அல்வா செஞ்சு கொடுத்த ஆண்டி, செம்ம டேஸ்ட் தெரியுமா? எனக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. உங்க பொண்ணு முதல்ல எனக்கு அந்த ஸ்வீட் தான் நேற்று செஞ்சு கொடுத்தா. உண்மையா இப்ப கூட எனக்கு டேஸ்ட் வாய்க்குள்ளே நிக்குது. செம்ம டேஸ்டா சமைக்கிறா. நான் கொடுத்து வச்சு வந்தான்ப்பா. ஆமா சார், எங்க நித்யா ரொம்ப நல்லா சமைப்பா. நானும் எது கேட்டாலும் சமைச்சு கொடுப்பா. எனக்கு கூட அம்மாவை விட நித்யா செய்யறதா ரொம்ப பிடிக்கும். அவ இன்னுமே டேஸ்டா சமைப்பா. என்ன அஸ்வின் நீங்க, நான் தான் நேத்து உங்ககிட்ட சொன்னேன்ல, என்ன இனிமே சார்னு எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு. திரும்ப திரும்ப அப்படியே தான் கூப்பிடுறீங்க. சீக்கிரமா முறை வச்சு கூப்பிட்டு பழகணும்ல. சரிங்க மச்சான், இனிமே மச்சான் வர சொல்லியே கூப்பிட்டுறலாம். சரிங்களா? மச்சான் இப்படி கூப்பிட்டா தானே நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கப்பா. நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். நல்லா பெரிய இடத்துல கொடுத்துருக்கோமே, மாப்பிள்ளைக்கு வேற விருப்பமே இல்லாம தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படி நம்ம கிட்டலாம் சகஜமா பேசுவாரா மாட்டாரான்னு ஒரு சின்ன யோசனை இருந்துட்டே இருந்தது. ஆனா நீங்க இவ்வளோ நல்லா பழகுறீங்களே, நல்லா இருக்குப்பா. ஆண்டி, பேசிக்கலி எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். கரஸ்பாண்டண்டா வேற இருக்கல்ல, பேசலனா அப்புறம் எப்படி ஆண்டி? நான் உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் டாக்கட்டிவ் தான். எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே தான் இருப்பேன். ஆனா என்ன பண்றது, உங்க பொண்ணு கிட்ட நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை தான் பேசுறா. அவளை சீக்கிரமா என்ன மாதிரி மாத்தியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு போர் அடிச்சிடும் போல. தப்பா நினச்சிக்காதீங்கப்பா, நீங்கள் பேசுறதுல எனக்கு புரியுது. ஆனால் நித்யா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டா. டக்குன்னு அவளால் பேச முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் மாற்றிப்பான். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருந்தா போதும். எனக்காக இது மாத்திக்கணும் அது மாத்திக்கணும்லாம் நான் ஆசைப்படல ஆண்டி. கொஞ்சம் கலகலன்னு பேசினானா அவளுக்கு ரிலாக்ஸா இருக்குமேன்னு தோணுது, அவ்வளவுதான். மற்றபடி அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருந்தா எனக்கு அதுவே போதும். மச்சான், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னடா கல்யாணமே ஆயிடுச்சு இப்படிலாம் கேட்குறாங்களேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா? நீங்கள் கேட்குறதும் கரெக்டு தான். எனக்கு முன்ன பின்ன கல்யாணத்தில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இப்படி தான் பொண்ணு வேணும்னு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால எனக்கு உங்கள் தங்கச்சியை பிடிச்சிருக்கு. போதுமா? பிடிச்சிருக்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா சமைக்க மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அவ வெறும் 12வது தான் படிச்சிருக்கா. நீங்களாம் நல்லா பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, ஒரு ஸ்கூலையே நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ சரிப்பட்டு வர மாட்டால, அப்புறம் எப்படி பிடிச்சிருக்குன்னு அசால்ட்டா சொல்றீங்க? இன்னும் அவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. இப்போ அப்படிதான் இருக்கும். இல்லைங்க, அது நித்யா. வெயிட் அஸ்வின், எதுக்கு இவ்வளோ பதட்டம்? நானே மாமாக்கு பதில் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க மாமா, நீங்க ஒருவேளை அவ ஸ்கூல் மட்டும்தான் படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம்னு நினைச்சீங்களோ என்னமோ. ஆனா கல்யாணம் ஆன அன்னைக்கே உங்க பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டான், அவ ஸ்கூலுக்கு மட்டும்தான் போயிருக்கேன்னு. அப்பவே நான் சொல்லிட்டேன் மாமா, என் பொண்டாட்டி மட்டும் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அவளுக்கு அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அவகிட்ட சொல்லியிருக்கேன், எந்த கோர்ஸ் படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து சொல்லு, அடுத்த வருஷம் உன்னை கண்டிப்பா காலேஜ்க்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மாமா. நீங்க உங்க பொண்ணை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். அவளோட சந்தோஷமா நான் பார்த்துப்பேன். நீங்க வருத்தப்படாதீங்க. என்னவா? அப்பர்ணா மேம். அட வாங்க மேம், சொல்லுங்க. மேம், நீங்க முன்னாடியே பிரின்சிபல் சார் வந்துட்டாரான்னு வந்து கேட்டுட்டு போனீங்கல்ல. சார் வந்துட்டாரு மேம். நீங்க ஏதோ சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, சார் வந்துட்டாரு, நீங்க போய் பார்க்கலாம் மேம். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் மேம். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் மேம். அப்புறம் நீங்க கொடுத்த ஜெராக்ஸும் போட்டாச்சு மேம். சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அட பரவாயில்லையே, நமக்கு மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபார்மாக கம்மிங் ஃப்ரைடே மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும். ஆதி பார்த்தானோ இல்லையோன்னு தெரியலையே, அவன் வேற மேரேஜ் ஆன பிஸியில் இருப்பான். சரி, ஓகே, கால் பண்ணி பார்க்கலாம். ஆதி. அட சொல்லுடா மச்சான், எப்படிடா இருக்க? டேய், கிண்டல் தானே, நேற்று தானே பேசணும், அதுக்குள்ளே இன்னைக்கு எப்படிடா இருக்கன்னு கேட்குறேன். ஆமா, என்ன மாமியார் வீட்டுக்கு போயாச்சோ? மறு வீடு அதானே? ஒரே குதூகலமா இருக்கீங்க சார்.
ஆமாடா மச்சான், நான் வேற புது மாப்பிள்ள, மாமியார் வீட்டுக்கு வேற வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ நான் சந்தோஷமா தானே இருப்பேன். ஒரு விஷயம்டா உன்கிட்ட சொல்லணும். என்னன்னா, டேய் இரு, அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உன்கிட்ட பேசணும்னு தான் கால் பண்ணேன். ஏய், நமக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுடா. என்னடா சொல்ற? எப்போ? நேத்து செக் பண்றப்ப கூட எதுவும் மெயில் வரலையே. ஆமாடா, இப்பதான் 15 மினிட்ஸ் ஆகுது. நான் பார்த்த உடனே உனக்கு கால் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண். அப்போ கண்டிப்பா கம்மிங் ஃப்ரைடே மீட்டிங்னு சொல்றல, அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சீக்கிரட்டா ரெடி பண்ணியாச்சு தானே? அப்புறம் நான் கிட்ட பேசுடா. பேசுறேன்டா. அது கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன், அதனால இப்பதான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் பேசி பார்க்கணும். ஓ, சரிடா. டேய், அப்புறம் நம்ம ஸ்கூல்ல யாருக்கும் உனக்கு இன்னும் மேரேஜ் ஆனதே தெரியாதுடா. அது சொல்லணும் தானே? சொல்லணும் தான். ஆனா நான் ஒய்ஃபோட வந்து இன்ட்ரோ பண்ணி சொல்லிக்கிறேன். சரியா? நீ அதுக்குள்ள யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் இன்னும் 2 டேஸ்ல கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்துடுவேன். சரிடா. ஹலோ சார், நீங்க வெயிட் பண்றீங்களோ? ஆமா மேம், இப்பதான் சார் வந்துட்டாருன்னு எனக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவரை கொஞ்சம் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும் மேம், அதான் வந்தேன். நீங்க ஏதோ நோட்டோட வந்திருக்கீங்க? ஆமா சார், ஒரு சைன் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு. லெசன் பிளான் சப்மிட் பண்ணப்போ இந்த ஒரு பேஜ் மட்டும் சைன் பண்ணாம இருக்காரு. அது மிஸ் ஆயிடுச்சு சார். அதான் இப்பதான் செக் பண்ணேன். சரி, அதான் சைன் வாங்கிட்டு போலான்னு. ஓ, அப்படியா? சரி, ஓகே மேம். அப்போ நீங்க போய் சாரை பாருங்க. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு எப்படியும் ஒரு 1/2 hour பக்கம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கிறேன் மேம். நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அட, இதுல என்ன மேம் இருக்கு? யூ கேரி ஆன். டேய், அப்புறம் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னு சொல்றேன்ல, அது என்னன்னா, வாங்க அப்புறம்னா சொல்லுங்க. என்ன சடனா ரூம்க்கெல்லாம்? அது வந்து சார், நான் முன்னாடியே வந்து பார்த்தேன். அப்போ நீங்கள் இங்கே இல்லை, அதனால ஆஃபீஸ் ரூமில் கேட்டப்போ நீங்கள் ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் சார், உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா? அட, இதுல என்ன மேம் இருக்கு? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எனக்கு இப்போ எந்த இம்பார்ட்டன்ட் வேலையும் இல்ல. சொல்லுங்க மேம், என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? அடப்பாவி, டேய், நான் கால்ல இருக்கேன்டா. என் தங்கச்சியை பார்த்த உடனே நான் பேசிட்டு இருக்கதே மறந்துட்டேன். ஹலோ அருண், ஒரு நிமிஷம் மேம். என்னடா உனக்கு? அதான் உன்கிட்ட எல்லாம் பேசியாச்சுல. நீ தான் உங்க மாமியார் வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல, அங்கே என்ஜாய் பண்ணு. எனக்கு வேலை இருக்கு, சரியா? உன்ன மாதிரி வெட்டியா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. ஸ்கூல் மேல எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா? அந்த பொறுப்பெல்லாம் நான் நிறைவேற்றணும்ல. சரி, நீ போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். டேய். கட் பண்ணிட்டான். டேய், இன்னும் அவ என் தங்கச்சினே உனக்கு தெரியல, அதுக்குள்ளேயே இப்படி பண்றியடா மகனே. எப்பதான் லவ் பண்றேன்னு ஒத்துக்க போறியோ எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் முடிவு பண்ணதுதான். வீட்டுக்கு போன உடனே நான் முடிவு பண்ணதை முதல்ல எக்ஸிக்யூட் பண்றேன். அப்புறம் பாத்துக்கிறேன்டா உன்னை. சிந்தி வீடும் முதல் மழை வந்து வீடும் முதல் அலை எந்திருக்கும் முதல் வர சுந்தரிக்க சொந்தமாகவே காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்தது. புது மலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து, புது கவி பாடி செல்லும் ஆற்றை